ஆயுதம் கலைகளின் சங்கம் நண்பர்கள் அறக்கட்டளை ட்ரஸ்ட் நாங்கெல்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ் மூலமா மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கே வந்து இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி எல்லாருக்கும் லீவு தானே. என் வீட்டுல வேற பொண்டாட்டி நிறைய வேலைக்கு சொன்னான். வீட்டுல சொல்லாம படிக்கணும், பாத்திரம் கழுவணும். ஆமாயா, ஆமா, வெள்ளிக்கிழமை 19 லீவு. போய் வீடு கூட்டி சுத்தம் படு தூங்கு போங்க. ஆமா, அது அந்த பையன் கேட்ட மாதிரி போயிட்டு வாங்க எல்லாரும். போங்க, டேம் போங்க. அப்புறம் அந்த வீட்டு வேலை சரி தான் லீவ் விட்டுருக்காங்க. ஆமா, வீட்டு வேலை லீவ் விட்டாங்களா? ஆமா, வீட்டு வேலை விட்டாங்க. 19ஆம் தேதி எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? அப்படி என்ன முக்கியமான நாள்? அது ஒரு பெரிய திருவிழா. திருவிழாவா? ஆமா, எல்லாரும் முக்கியமான ஒரு கடமையை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஜனநாயக திருவிழா. ஆமாங்க, ஜனநாயக திருவிழா. இது வந்து மக்களாட்சி. ஆமா ஆமா, தலைவர்களை வந்து மக்களாக நாமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது இல்லையா? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா 5 வருஷம் பவர். ஆனா மக்களாக நமக்கு அந்த 5 வருஷம் பவர்ல இருக்கவங்க தேர்ந்தெடுக்கிற பவர் நாள் அது ஒரே நாள். ஆமா, அன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும். ஆமாப்பா, ஏன் ஓட்டு போடணும்? அப்ப என்ன அவசியம் ஓட்டு போறதுல? ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா, இந்த ஒத்த ஓட்டால சரி பெரிய ஆட்சி மாற்றமே நடக்கும்னு சொல்லிட்டு படத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டால இப்போ நம்ம வீட்டுல சொத்து தகவல் சும்மா விட்டுருவோமா? போன மாசம் எங்க அக்காட்டுல அடிச்சு சண்டை இருந்தாலும் அக்கா வச்சாதான் அடிச்சு என்ன உரிமை என் சொத்துன்னு சொல்லி புடுங்கிட்டு வரோம். ஆமா, அப்படி இந்த ஓட்டு போடுறது நம்ம உரிமை இல்லையா? கண்டிப்பா. அதை மட்டும் எங்க நம்ம விட்டு கொடுக்கிறோம்? அதனால எல்லாரும் கட்டாயம் 100% வாக்களிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அப்புறம் ஓட்டு போடலாங்கிறது 18 வயது பூர்த்தியாகி நம்ம தேர்தல் அலுவலகத்துல யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்களோ எல்லாரும் ஓட்டு போடலாம். இந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான பாட்டி இருக்காங்க. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பசங்களா இருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேகாத்த வெயில் வேற, அவங்களால வந்து ஓட்டு போட முடியாது, வேற மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த வயசானவங்களை கூட்டிட்டு இந்த மாற்றுத்திறனாளி வந்து அவங்களை கூட்டிட்டு போறதுக்கும் அனைத்து ஏற்பாடும் தேர்தல் ஆணையம் பண்ணிருக்காங்க. ஆமா, வீல் சேர். ஆமா, அந்த வீல் சேர் தள்ளிட்டு போய் தன்னார்வலர்கள் மூலியமா வந்து அவங்க வாக்குப்பதிவு பண்ணிக்கலாம். அது மாதிரி வரவங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா, தண்ணி அடிப்படை தேவை அங்க இருக்குது. எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம ஒத்த ஓட்டுக்காக அவசரம் எவ்வளவு பாடுபடும் சொல்லி பாத்துக்கோங்க. அவ்வளவு முக்கியத்துவம் தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஓட்ட மறக்காம போடணும். வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதி தாங்க. வாங்க மக்கள் வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதி தாங்க. வாங்க மக்கள் வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. ஒத்தனை புரட்சி இன்னும் சொல்ல லட்ச பாடத்திலே, மக்களாட்சி இன்னும் நம்ம கத்தி சொல்வோம் காலத்திலே. ஒத்தனை புரட்சி இன்னும் சொல்லி வச்ச பாடத்திலே, மக்களாட்சி இன்னும் நம்ம கத்தி சொல்வோம் காலத்திலே. நேமையாக வாக்களிக்க உங்க ஓட்ட விற்க வேணாம், பிரிவான வாக்களிக்க போதையில வளர வேணாம். நேமையாக வாக்களிக்க உங்க ஓட்ட விற்க வேணாம், பிரிவான வாக்களிக்க போதையில வளர வேணாம். தப்புகளை தட்டி கேட்க தப்பான வழியும் வேணாம், தப்புகளை தட்டி கேட்க தப்பான வழியும் வேணாம். உண்மையை காத்திடவே நேர்மையான ஓட்டே போதும், உண்மையை காத்திடவே நேர்மையான ஓட்டே போதும். அதுவும் 100%